என்ன வேணா சொல்லலாம். என்கிட்ட இருக்க அத்தனைக்கும் ஒரே காரணம் என் தளபதி, என் விஜய் அண்ணா. தளபதி விஜயின் ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா இன்று, அதாவது டிசம்பர் 12ஆம் தேதி மலேசியாவில் உள்ள புக்கட் கலில் மைதானத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்டு பேசிய இயக்குனர் அட்லி, அவர் பேச பேச அழுதது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கில் திரண்டிருக்கும் ரசிகர்களையும் மெல்ட் ஆக்கிவிட்டார். அட்லியின் தேச்சு தொடர்பான சமூக வலைதள பதிவுகளை விஜய் ரசிகர்கள் அதிகம் பகிர்ந்து வருகிறார்கள். அதாவது அட்லி பேசும்போது, தளபதி என்னோட அண்ணன். இந்தியாவில் இருக்கும் ரசிகர்கள் நடிகர்களை எப்படி பார்ப்பார்கள், எப்படி மதிப்பார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் தளபதி எல்லோருக்கும் ஒரு எமோஷன். நான் அவருடன் படம் பண்ணும்போது அதற்கு முன்னர் நான் ஒரு படம் தான் பண்ணியிருந்தேன். நான் மட்டுமல்ல, நெல்சன், லோகி உள்ளிட்ட நாங்களெல்லாம் அப்படித்தான். அதற்கு எங்கள் மீது நம்பிக்கை வந்து அதற்கு ஒரு படம் கொடுத்தார். இன்றைக்கு என்னிடத்தில் என்னவெல்லாம் உள்ளதோ, அதாவது எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், என்னிடத்தில் என்ன உள்ளதோ அது அனைத்திற்கும் காரணம் என் தளபதி, என் விஜய் அண்ணா மட்டும்தான். இவ்வாறு பேச பேச லேசாக கண் கலங்குகிறார். ஒன் லாஸ்ட் டைம் என்று நீங்கள் சொல்வதை எப்படி டிஃபைன் செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை விஜயகுமார் IPSஐயும் ஒன் லாஸ்ட் டைமாகத்தான் செய்தார். தளபதி வெற்றிமாறனையும் ஒன் லாஸ்ட் டைமாகத்தான் செய்தார். ராயப்பனையும் ஒன் லாஸ்ட் டைமாகத்தான் செய்தார் என்று நினைக்கிறேன். நானெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவர் இருந்த உயரத்திற்கு. நான் இயக்குனர் போது தளபதி 50 படங்கள் நடித்து விட்டார். நான் ஒரு உதவி இயக்குனர். என்னை அழைத்து, அட்லி, நீங்கள் நன்றாக பணியாற்றுகிறீர்கள், உங்களிடத்தில் கதை இருந்தால் சொல்லுங்கள் என்று தெரிவித்தார். அவரின் இந்த பேச்சு தற்போது விஜய் ரசிகர்கள் மத்தியில் வேகமாக பகிரப்படும் ஒரு பேச்சாக உள்ளது.